Hi guys, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ நவம்பர் 4th and 5th கான current affairs தான் வந்து பார்க்க போறோம். So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Who has won 2021 Booker Prize? ஓகேவா? So இந்த 2021 Booker Prize வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேமன் கேல்ஹெட் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? So இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he is a சவுத் ஆப்பிரிக்கன் ரைட்டர். ஓகேவா? அண்ட் எந்த புக்குக்காக வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி ப்ராமிஸ் அப்படின்ற அந்த புக்குக்காக தான் வந்து இந்த புக்கர் ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் வந்து இந்த புக்கர் ப்ரைஸை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த புக்கர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1969ல இருந்து வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க இருக்கிற ஆத்தர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இதை இந்த புக்கர் பிரைஸ் அப்படின்ற அவார்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 2014க்கு அப்புறமா வந்து எந்த ஆத்தர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவங்களுடைய நாவல்ஸ் வந்து இந்த பிரிட்டன் அண்ட் அயர்லாந்துல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற நாவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த அவார்டை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டேமன் கேல்ஹெட் அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து 2 தடவை இந்த மேன் புக்கர் பிரைஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காரு, பட் அவர் வந்து பிரைஸை வின் பண்ணல. ஸோ 2021ல அவருடைய ப்ராமிஸ் அப்படின்ற அந்த புக்குக்காக மேன் புக்கர் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் யாரு அப்படின்னு எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he is a South African writer. And last year 2020ல வந்து மேன் புக்கர் பிரைஸ் வந்து கொடுக்கல. ஸோ லாஸ்டா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டக்ளஸ் ஸ்டூவர்ட் இருக்கார் இல்லையா, ஸோ இந்த பர்சனுக்கு தான் வந்து லாஸ்டா அதாவது லாஸ்ட் மேன் புக்கர் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் எந்த நாவலுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுஜைன் பெயின் அப்படின்ற அந்த நாவலுக்காக டக்ளஸ் ஸ்டூவர்ட் அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் மேன் புக்கர் அதாவது புக்கர் பிரைஸ் அண்ட் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்றது வேற. ஓகேவா? ஸோ மேன் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த புக்கர் பிரைஸை மேன் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணி வந்து கூப்பிடுறாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அண்ட் புக்கர் பிரைஸ் அப்படின்றது வேற, ரெண்டுமே தனித்தனியா வந்து கொடுப்பாங்க. இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2021ல வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் டியோப் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படின்ற புக்குக்காக. என்னது? அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படின்ற அந்த புக்குக்காக இன்டர்நேஷனல் ஆல் பிளட் இஸ் பிளாக். ஓகேவா? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேவிட் டியோப் அப்படின்ற பர்சன். அண்ட் புக்கர் பிரைஸை யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா டேமன் கேல்ஹெட் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்துல் ரசாக் குர்னா அப்படின்றவர் நமக்கு தெரியும் இல்லையா, அவர் யாரு? ஒரு டான்சானியன் ரைட்டரா. ஸோ இவர் வந்து ரீசெண்டா நோபல் பிரைஸ்ல லிட்ரேச்சர் கேட்டகரியில வந்து நோபல் பிரைஸை யாரு வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்துல் ரசாக் குர்னா அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், how many companies have been selected under production linked incentive scheme for white goods? So இந்த production linked incentive scheme அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா? ஓகேவா? ஸோ என்னது, டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கோவிட் பேண்டமிக்னால நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஃபினான்ஷியல் ஹெல்ப் எய்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஒயிட் குட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயிட் குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இமேஜ்ல பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒயிட் குட்ஸ் அப்படிங்கறத ஜென்ரலா நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹோம் அப்ளையன்சஸ் அப்படிங்கறது சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஹோம் அப்ளையன்சஸ் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி அண்ட் வேக்கம் கிளீனர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி குட்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்பெனிஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ல வந்து ஒயிட் குட்ஸ்க்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6,238 crores வந்து டோட்டலா வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தமா எத்தனை கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 42 கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிபிஐஐடி இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து டோட்டலா அவுட் ஆஃப் 52 கம்பெனிஸ்ல இருந்து இந்த 42 கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு கீழே வந்து
செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 42 கம்பெனிஸ் வந்து டோட்டலா எந்த அளவுக்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா above 4000 crore வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இதனால நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 80,000 crore மேலேயே வந்து நமக்கு இன்சென்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் குட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹோம் அப்ளைன்சஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். ஓகேவா? ஸோ இந்த பிஎல்ஐ ஸ்கீம்க்கு கீழே வந்து ஒயிட் குட்ஸ் செக்டாருக்கு வந்து டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6,238 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செலக்ட் பண்ணது இந்த கம்பெனிஸ் அவுட் ஆஃப் 52 கம்பெனிஸ்ல இருந்து 42 கம்பெனிஸை வந்து யார் செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா DPIIT ஆர்கனைசேஷன் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Indian Air Force took part in International Multilateral Compact Exercise Blue Flag 2021 held it. So இந்த Blue Flag அப்படின்ற மல்டிலேட்ரல் காம்பேக்ட் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ மல்டிலேட்ரல் அப்படிங்கிறது என்ன? நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றது தானே நம்ம மல்டிலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 2 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா பைலேட்ரல், 3 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா ட்ரைலேட்ரல், 4 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் அதிகமான கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா அதை நம்ம மல்டிலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ப்ளூ ஃபிளாக் எக்ஸசைஸ்ல டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 8 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல்ல தான் வந்து நடந்தது. ஓகேவா? ஸோ இஸ்ரேலுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெருசலம் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய கேபிட்டல். அண்ட் அதோடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷெக்கல் அப்படின்றது தான் வந்து இஸ்ரேலியனுடைய கரன்சி. ஓகேவா? ஸோ டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 8 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவுமே ஒரு கண்ட்ரியா வந்து இந்த ப்ளூ ஃபிளாக் காம்பேக்ட் மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது நடந்த பிளேசஸ் வந்து எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல்ல வந்து இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அண்ட் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான சீஃப் இருக்காரு இல்லையா? ஸோ அவரை வந்து ரீசெண்டா லாஸ்ட் மந்த் தானே அப்பாயிண்ட் பண்ணாங்க, செப்டம்பர் மந்த்ல. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா VR சௌத்ரி அப்படின்ற பர்சன் தான் வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான சீஃபா வந்து இருக்காரு. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம ரெட் ஃபிளாக் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த ரெட் ஃபிளாக் எக்ஸசைஸ் வந்து யாரு கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ கண்ட்ரி தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து ஒரு மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜாப்பட் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து ரீசெண்டா நடந்தது. ஓகேவா? சோ என்னது ஜாப்பட் இதுவுமே வந்து மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். ஓகேவா? சோ டோட்டலா 17 கண்ட்ரிஸ் வந்து இந்த ஜாப்பட் எக்ஸசைஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யால தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? சோ ப்ளூ ஃபிளாக் அப்படின்றது வந்து இஸ்ரேல்ல நடந்த ஒரு மல்டிலேட்ரல் ஏர்ஃபோர்ஸ்க்கான எக்ஸசைஸ். ரெட் ஃபிளாக் யார் கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரீசெண்டா ரஷ்யா வந்து ஒரு மல்டிலேட்ரல் மிலிட்டரி எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஜாப்பட் அப்படின்ற நேம்ல யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னா ரஷ்யா தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் இந்த தீம் இருக்கு இல்லையா? சோ இந்த ப்ளூ ஃபிளாக் எக்ஸசைஸ்க்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4th and 5th ஜெனரேஷனுக்கான ஏர்ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ இன்டெகிரிட்டி ஆஃப் 4th and 5th ஜெனரேஷனுக்கான ஏர்ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் வந்து அது தீம். அதாவது 4th ஜெனரேஷன் அண்ட் 5th ஜெனரேஷன்ஸ் உடைய ஜாயிண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டும் கூட இத சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். CM of which state inaugurated 29 museums to protect and preserve the culture of ethnic tribes? ஒரு ஸ்டேட்டோடைய சிஎம் வந்து 29 மியூசியம்ஸை வந்து அங்க இனாகிரேட் பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து இதுக்கப்புறமுமே பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக 29 மியூசியமை வந்து எந்த ஸ்டேட்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூருடைய சிஎம் யாரு? என் பிரேன் சிங் அப்படின்ற பர்சன். ஓகேவா? சோ இவர் தான் வந்து மணிப்பூருடைய சிஎம். அண்ட் இந்த 29 மியூசியம் இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் தான், பிரேன் சிங் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டேட்டுடைய ரிச் ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர்ஸ், ஓகேவா, அவங்களுடைய ஃபுட்ஸா இருக்கலாம், இல்ல டான்சஸ், அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் இது. ஆனா இது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து நிங்கோல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஃபேர் அப்படின்றது வந்து நடந்தது. ஓகேவா? என்னது? நிங்கோல் ஹேண்ட்
கிராஃப்ட்ஸ் ஃபேர் இது எந்த ஸ்டேட்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே மணிப்பூர் ஸ்டேட்ல தான் வந்து நடந்தது. ஓகேவா? அந்த ஸ்டேட்ல இருக்கிற பீப்புள்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ட்ரைப்ஸ் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபேருமே வந்து எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல தான் நடந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிங்கோல் சக்குபா அப்படின்ற ஃபெஸ்டிவலுமே வந்து ஒண்ணு நடக்கும். ஓகேவா? ஸோ என்னது நிங்கோல் நிங்கோல் சக்குபா ஃபெஸ்டிவலும் எந்த ஸ்டேட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல தான் வந்து நடக்குது. இந்த ஃபெஸ்டிவலுடைய ஒரு பார்ட்டா தான் வந்து நிங்கோல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஃபேர் அப்படிங்கிறதையுமே வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 29 மியூசியம்ஸ் வந்து யாரு எந்த ஸ்டேட்ல இனாகிரேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல தான் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷன் கல்ச்சர்ஸ் எல்லாமே பாதுகாக்கணும் அப்படின்னு அதோடைய ஒரு சேம் சிமிலர் கான்செப்ட்லயே தான் இந்த நிங்கோல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அது எல்லாமே பிரதிபலிக்கிற மாதிரியான ஃபேர்ஸ் தான் வந்து அதையுமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிங்கோல் சக்குபா ஃபெஸ்டிவலுமே வந்து எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல தான் வந்து அந்த ஃபெஸ்டிவலுமே வந்து கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் அண்ட் மணிப்பூருடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இம்பால் அப்படின்றது தான் வந்து மணிப்பூருடைய கேபிட்டல். நெக்ஸ்ட் ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி நியூ ஹெட் கோச் ஆஃப் மென்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கோச்சா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா வேர்ல்ட் கப் 2020. ஸோ இந்த வேர்ல்ட் கப் முடிகிற வரைக்கும் கோச்சா யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரவி சாஸ்திரி அப்படின்ற பர்சன் இருப்பாங்க. இந்த வேர்ல்டு கப்போட அவர் வந்து அவருடைய டெனர் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமா வந்து வேர்ல்டு கப்க்கு அப்புறமா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து நியூசிலாண்டோடைய ஒரு மேட்ச் சீரிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மேட்ச்ல இருந்து இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு யாரை வந்து ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் அப்படின்ற பர்சன் தான். ஸோ ராகுல் டிராவிடை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, ஹீ இஸ் அ ஃபார்மர் கேப்டன் ஆஃப் இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட் டீம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி அண்டர் 19 டீம் இருக்கு இல்லையா, சோ இதுக்குமே வந்து இவரு கோச்சா வந்து இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்குமே வந்து ஹெட் பொசிஷன்ல வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? சோ இதுல நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்குமே வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்த பர்சன் வந்து ராகுல் டிராவிட் அப்படின்றவர். சோ அவரை நெக்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் கோச்சா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரவி சாஸ்திரி அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. அண்ட் சௌரவ் கங்குலி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐ உடைய பிரசிடென்ட். ஓகேவா? யாரு? பிசிசிஐ உடைய பிரசிடென்ட் தான் வந்து சௌரவ் கங்குலி அப்படின்ற பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், which of the following freedom fighter to be commemorated on special UK collector's coin? so UK country இருக்கு இல்லையா பிரிட்டன், அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்காரு இல்லையா, ஸோ அவருடைய இமேஜை வச்சு ஒரு காயினை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது அஃபிஷியல் காயின் தான், பட் அதை வந்து ரெகுலரா அவங்க யூஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறமா வந்து அந்த காயினை வந்து யாராவது வாங்கணும்னு நினைச்சா அப்படின்னா அந்த காயினை வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த இதுல தான் வந்து கொடுத்துருக்காங்க. யாருடைய இமேஜ் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் இல்ல, மகாத்மா காந்தியோடைய இமேஜ் தான் வந்து அதுல இருக்கும். ஓகேவா? சோ அந்த காயின்ல வேற என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் ஃபிளாரான லோட்டஸ் வந்து அந்த காயின்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்ற காந்தியுடைய அந்த சென்டென்ஸுமே வந்து அதுல இருக்கு. ஓகேவா? சோ நம்மளுடைய நேஷனல் ஃபிளாரான லோட்டஸ் அண்ட் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்ற இந்த ரெண்டையுமே வந்து அந்த காயின்ல வந்து போத்திருக்காங்க. அவருடைய இமேஜோட சேர்த்து இந்த ரெண்டுமே வந்து அடிஷனலா அதுல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் எந்த அந்த காயின் இருக்கு இல்லையா, அந்த காயினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 பவுண்ட். ஓகேவா? யூகே உடைய கரன்சி வந்து பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, சோ 5 பவுண்ட் அப்படின்னு அந்த மதிப்புள்ள காயினை தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது அபிஷியல் காயின் தான், பட் இத வந்து நம்ம யூஸ் பண்ற கரன்சியா வந்து அங்க யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த காயினை யாராவது வாங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த காயின் வந்து எந்தெந்த கலர்ல வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் அண்ட் சில்வர். ஓகேவா? சோ கோல்ட் அண்ட் சில்வர் இந்த ரெண்டு கலர்ல வந்து இந்த காயினை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாரு ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூகே கவர்மெண்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நம்மளுடைய தீபாவளி ஃபெஸ்டிவல் நடந்தது இல்லையா, சோ அந்த டேல தான் வந்து இந்த காயினை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம
யுஎஸ்ஏ கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ யுஎஸ்ஏ கண்ட்ரி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தீபாவளியை வந்து அங்க அதாவது யுஎஸ் கண்ட்ரில ஒரு நேஷனல் ஹாலிடேவா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ தீபாவளி ஆக்ட் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வந்து யுஎஸ்ஏ வந்து தீபாவளி என்னன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபெடரல் ஹாலிடே, அதாவது அந்த கண்ட்ரியோடைய நேஷனல் ஹாலிடேவா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்டர் இந்த தீபாவளி ஆக்டுக்கு கீழே. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா யுஎஸ்ஏ வந்து ஒரு அவங்களுடைய ஃபெஸ்டிவல் இல்லாம ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவலுக்கு நேஷனல் ஹாலிடே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், BSE joined with which of the following bank to promote startup SME listing? ஸோ பிஎஸ்சியும் எந்த பேங்க்கும் சேர்ந்து நம்மளுடைய ஸ்டார்ட் அப் அண்ட் எஸ்எம்இ இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்களுக்கான ப்ரமோஷனை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பிஎஸ்சியும் சேர்ந்து தான் வந்து பண்றாங்க. ஓகேவா, ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியால இருக்கிற அதாவது எலிஜிபிள் எஸ்எம்இயா இருக்கலாம், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைனர்ஸா இருக்கலாம், அண்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிளா இருப்பாங்க இல்லை யார் யாருக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மர்ச்சன்ட் பேங்க் சர்வீஸா இருக்கலாம், இல்லை லா ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அந்த மாதிரி பண்ணலாம், அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 3 செக்டார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பிஎஸ்சி கம்பெனில லிஸ்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கம்பெனிஸுமே வந்து பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கலாம் இல்லையா, ஸோ அவங்க மூலியமா வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிஎஸ்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சியோட நோக்கம். ஓகேவா, ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரனர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள கொஞ்சம் பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மர்ச்சன்ட் பேங்கிங், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அண்ட் லா ரிலேட்டடா வந்து பிஎஸ்சில லிஸ்டடான கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலியமா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் இவங்களுடைய நோக்கமே. ஓகேவா, ஸோ பிஎஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படிங்கிறது என்ன, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ ஏஷியாலேயே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து நம்மளுடைய பிஎஸ்சி தான். ஓகேவா, ஸோ அதுல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுல இருக்கிறத வந்து நம்ம சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். டோட்டலா எத்தனை லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30. ஓகேவா, இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பிஎஸ்சியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை, அண்ட் ஹெச்டிஎஃப்சியோட ஹெட் குவார்டர்ஸுமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பைல தான் வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அண்ட் பிஎஸ்சி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா வந்து இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் லிஸ்ட் ஆகுறதுக்கு வந்து 2012ல யார்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செபி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா பெர்மிஷன் வாங்கினது யாரு அப்படின்னா அதுவுமே பிஎஸ்சி தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்டா அவங்க இதுல லிஸ்ட் பண்றதுக்கு எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸுக்கு செபி கிட்ட இருந்து 2012 அதாவது 2012ல ஃபர்ஸ்ட் டைமா பெர்மிஷன் வாங்கினதுமே பிஎஸ்சி தான் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், which country approved the world's first oral pill to treat COVID-19? நம்ம கொரோனா வந்து நம்ம இப்போ ஒரு 2 இயர்ஸா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த கொரோனால இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேக்சின் தான் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இந்தியாவில் வந்து கோவாக்சின் அண்ட் கோவிட்ஷீல்டு அப்படிங்கிறது 2 இருக்கு, அண்ட் யூஎஸ்ஏல ஃபைசர் மாதிரியான நிறைய வேக்சினேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸுமே வந்து அவங்களுக்கான வேக்சினேஷன்ஸை வந்து வச்சுட்டு இருக்காங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். பூவர் கண்ட்ரிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மற்ற கண்ட்ரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேக்சினை வந்து சப்ளை பண்றதுக்காக. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா யூஎஸ் பேஸ்டு கம்பெனி ஒன்று. ஓகேவா, ஸோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெரிக் அப்படின்ற அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேப்லெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, இந்த கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்டா சரியாகுது அப்படிங்கறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அஃபெக்ட் ஆன வித்தின் 5 டேஸ்க்குள்ள இந்த டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த இது வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த கொரோனாக்கு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி தான் மெரிக் அப்படின்ற அந்த கம்பெனி தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதை வந்து எந்த கண்ட்ரி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த கண்ட்ரில இந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரி அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூகே தான் வந்து இதுக்கான அப்ரூவலை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ யூகே கண்ட்ரீஸ்ல இந்த டேப்லெட்ஸை வந்து கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியாவுடைய வேக்சின் இருக்கு இல்லையா, என்னது கோவேக்சின். ஸோ கோவேக்சினுக்கு வந்து WHO வந்து பெர்மிஷன் கொடுக்காமயே இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ ரீசெண்டா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த கோவேக்சின் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பெர்மிஷன் கொடுத்திருக்கா அப்படின்னா WHO வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளுடைய கோவேக்சின், அதாவது இந்தியால இருந்து தயாரான அந்த கோவேக்சினுக்கு இதை யாரு இது பண்ணா, எந்த கம்பெனி மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரத் பயோடெக் கம்பெனி தானே இதை உருவாக்குனாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு WHO வந்து ரெகக்னேஷன் கொடுத்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த ஓரல் பில் இருக்கு இல்லையா, மெர்க் கம்பெனியோடைய ஓரல் பில். ஓகேவா? ஸோ அதோடைய அந்த ட்ரக்கோடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொலானா பிரவார் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த ட்ரக்கோட நேம் வந்து முலானா பிரவார் அப்படிங்கிறது தான் அந்த டேப்லெட்டுடைய நேம். அதை வந்து யூகேல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகே கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Google Inc. donated $1 million to which of the following company to help combat the effects of disinformation? ஸோ நம்ம இது நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து நடந்துட்டே தானே இருக்கு. இந்த கொரோனாவையே நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதை பத்தின நிறைய ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலியமாவோ, ஃபேஸ்புக் மூலியமாவோ, இல்லை இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ வந்து நிறைய பேருக்கு வந்து வந்துகிட்டே தானே இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்ற அந்த இது, அதாவது ஃபேக் நியூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து காம்பேக்ட் பண்றதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக கூகுள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த ஆர்கனைசேஷனுக்கு 1 மில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை கொடுத்திருக்காங்க, எந்த கண்ட்ரில இருக்கிற ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தைவான் ஃபேக்ட் செக் சென்டர் அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற ரூரல் பீப்புள்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்டர்லி பீப்புள்ஸ், இன்டிஜீனியஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் இந்த ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது வந்து அவங்கள ரொம்பவே வந்து பாதிக்குது. ஓகேவா? பாதிக்குது அப்படின்னா மீனிங் இன் தி சென்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான நியூஸ் எது, தப்பான நியூஸ் எது அப்படிங்கிற அந்த யோசிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஒரு நியூஸ் ஃபார்வர்ட் ஆகி வந்துச்சு, அவங்க காதுக்கு விழுது அப்படின்னா அது உண்மை அப்படின்னு சொல்லி வந்து நம்புறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கூகுள் வந்து 1 மில்லியனுக்கான அமௌண்ட்டை வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தைவான் ஃபேக்ட் செக் சென்டருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், who has been appointed as a new ambassador to Hungary? ஓகேவா? ஸோ ஹங்கேரி கண்ட்ரியோடைய நியூ அம்பாசிடரா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தா சத்பதி அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி உக்ரைன் கண்ட்ரிக்கு வந்து அம்பாசிடரா இருந்திருக்காரு. ஸோ இப்போ இவர் எந்த கண்ட்ரிக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹங்கேரி கண்ட்ரிக்கு வந்து இவரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இன்னும் 2 கண்ட்ரிஸுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சஞ்சய் பட்டாச்சாரியா அப்படின்ற பர்சனை வந்து சுவிட்சர்லாந்து கண்ட்ரிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சஞ்சய் பட்டாச்சாரியாவை எந்த கண்ட்ரிக்கு பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து கண்ட்ரிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஜ்னேஷ் குமார் அப்படின்ற பர்சனை வந்து எஸ்டோனியா அப்படின்ற அந்த கண்ட்ரிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அஜ்னேஷ் குமார் எந்த கண்ட்ரிக்கு, எஸ்டோனியா அப்படின்ற கண்ட்ரிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. அண்ட் சஞ்சய் பட்டாச்சாரியா வந்து சுவிட்சர்லாந்து கண்ட்ரிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர். அண்ட் ஹங்கேரி கண்ட்ரிக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்த்த சத்பதி அப்படின்ற பர்சனை வந்து ஹங்கேரி கண்ட்ரிக்கு வந்து பிராண்ட் அம்பாசடரா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எஸ்டோனியாவுடைய கேபிட்டல் வந்து டாலின் அப்படின்றது, அண்ட் ஹங்கேரியுடைய கேபிட்டல் வந்து புடபெஸ்ட் அப்படின்றது தான் வந்து அதுக்கான கேபிட்டல். நெக்ஸ்ட், வேர்ல்ட் சுனாமி அவேர்னஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். ஸோ சுனாமி அவேர்னஸ் டே எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 5 தான் வந்து இந்த சுனாமி அவேர்னஸ் டேவை வந்து நம்ம செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ சுனாமியால அதிகமாக அஃபெக்ட் ஆன கண்ட்ரீஸ்ல ஒன்று வந்து நம்மளுடைய கண்ட்ரி தானே. ஓகேவா? ஸோ டிசம்பர் 24, 2014 வந்து நமக்கு சுனாமி வந்து அட்டாக் ஆச்சு இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் வேர்ல்டுலயே வந்து இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால நடந்த டிசாஸ்டர்ல எது பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த சுனாமி அட்டாக்கை தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த சுனாமி அப்படின்றது வந்து எந்த வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஜப்பானீஸ் வேர்டு. ஓகேவா?
சோ அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்பர் அப்படின்றது. ஓகேவா? சோ நாமி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேவ் அப்படின்றது தான் வந்து இதுக்கான மீனிங். ஓகேவா? சோ சுனாமி அப்படின்றது ஒரு ஜப்பானீஸ் வேர்ட். சோ அப்படிங்கிறது வந்து ஹார்பர் அப்படின்ற மீனிங் அண்ட் நாமி அப்படிங்கிறது வேவ் அப்படின்ற அந்த மீனிங்கை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ 2015ல இருந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இருக்காங்க இல்லையா, 2015ல இருந்து நவம்பர் 5 வந்து வேர்ல்ட் சுனாமி அவேர்னஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி 2015ல இருந்தே வந்து இதை செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ சுனாமியை பத்தின அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துல ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 5 நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் சுனாமி அவேர்னஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டே எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2015ல இருந்து இதை இந்த அவேர்னஸை வந்து அவங்க கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், who has won the bronze medal at AIBA Men's World Boxing Championship? இந்த Men's World Boxing Championship இருக்கு இல்லையா, இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெல்கிரேட் அப்படின்ற பிளேஸ்ல நடந்தது. ஓகேவா? ஸோ பெல்கிரேட் எங்க இருக்கு? செர்பியால இருக்குல்ல, செர்பியாவுடைய கேபிட்டல் வந்து பெல்கிரேட் அப்படிங்கிறது தான். ஸோ அங்கதான் நடந்தது. ஓகேவா? ஸோ இதை வின் பண்ணியிருக்காரு இல்லையா, யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிருட்டி ஆகாஷ் குமார் அப்படின்ற பர்சன். ஓகேவா? இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா ஸ்டேட்டை வந்து சேர்ந்தவர். அண்ட் இதுதான் இவருக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகேவா? ஸோ ஹீஸ் அ டெபியூட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல டோட்டலா வந்து 6 பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரை சேர்த்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 7 மெம்பர்ஸ் தான் இப்போ வரைக்குமே இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல இந்தியால இருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் நடந்த இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமித் பங்கல் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இவர் வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் மன்ஷி கௌஷிக் அப்படின்ற அந்த பர்சன் வந்து பிரான்ஸ் மெடலை வந்து லாஸ்டா நடந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆகாஷ்குமார் இருக்காரு இல்லையா, ஸோ இவர் எந்த மெடலை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் மெடலை வந்து இந்த பெல்கிரேட்ல நடந்த வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாசன் சுவிட்சர்லாந்துல வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் லாசன் சுவிட்சர்லாந்து இந்த பாக்ஸிங்க்கு மட்டும்தான் ஹெட் குவார்டர்ஸான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னும் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி அசோசியேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து அங்கதான் இருக்கு. அண்ட் ஸ்விம்மிங், ஓகேவா, டேபிள் டென்னிஸ், ஜூடோ, ஜிம்னாஸ்டிக்ஸ், ஓகேவா, என்னது ஜிம்னாஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து வாலிபால். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாலிபால். ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெட் குவார்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாசன் சுவிட்சர்லாந்து அப்படின்றது தான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஹெட் குவார்டர்ஸா இருக்கு. அண்ட் ஏஐபிஏ இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷனுடைய ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமர் கெர்லேவ் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? ஸோ யாரு? உமர் கெர்லேவ் அப்படின்ற அந்த பர்சன் தான் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷனுடைய ஹெட் பர்சனா இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் பாக்ஸிங் பெல்கிரேட்ல நடந்த வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல இந்தியால இருந்து பிரான்ஸ் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவை சேர்ந்த ஆகாஷ் குமார் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. இதுதான் இவருடைய டெபியூட், அதாவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல டெபியூட் மேட்சும் கூட. நெக்ஸ்ட், Amazon, which of the following have joined to drive zero carbon tech demand? ஓகேவா? ஸோ அமேசான் அண்ட் என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் வந்து இந்த ஜீரோ கார்பன் டெக் டிமாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. கொடுத்துருக்க கிவன் ஆப்ஷன்ஸ்ல வச்சு பார்க்கும்போது ஆப்பிள் அண்ட் மஹிந்திரா. ஓகேவா? ஸோ போத் ஏ அண்ட் பி அப்படின்ற இந்த 2 கம்பெனிஸ் ஆப்பிளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து எந்த கம்பெனி இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டால்மியா சிமெண்ட், ஓகேவா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, என்னது பேங்க் ஆஃப் அமெரிக்கா, நோக்கியா, ஓகேவா, அண்ட் ஏர்பஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஜீரோ கார்பன் டெக் டிமாண்ட்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற COP26 இருக்கு இல்லையா, எங்க நடந்துட்டு இருக்கு? கிளாஸ்கோவ்ல நடந்துட்டு இருக்கா. ஸோ இதுலதான் வந்து இந்த
அக்ரிமெண்ட்க்கு வந்து இந்த டிசிஷனை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ 2050க்குள்ள வந்து நம்ம வந்து குளோபல் கிளைமேட்டை வந்து கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஒரு 8 செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கார்பன் அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து அதிகமா வெளியிடுற இந்த 8 செக்டார்ஸ்ல வந்து இவங்க இதை கண்ட்ரோல் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டீலா இருக்கலாம், அலுமினியம், ஓகேவா? ஸோ என்னது ஸ்டீல் செக்டார், அலுமினியம், கெமிக்கல், ஓகேவா? ஷிப்பிங், ஏவியேஷன். ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏவியேஷன் செக்டாரை எடுத்துக்கலாமே, ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபியூல் வந்து அதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏவியேஷன் செக்டார்ல கன்வென்ஷனல் ஜெட் ஃபியூயல் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2030க்குள்ள வந்து இந்த கன்வென்ஷனல் ஜெட் ஃபியூயலுக்கு பதிலா எதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் ஃபியூயல் ஏவியேஷன் ஃபியூயலை வந்து யூஸ் பண்ண போறாங்க, ஓகேவா? ஸோ என்னது SAF அப்படிங்கிறது என்னது? சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயலை வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதாவது 5% அட்லீஸ்ட் 5% வந்து அவங்க சேஞ்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? அட்லீஸ்ட் 5%. அதாவது இந்த கன்வென்ஷனல் ஜெட் ஃபியூயலுக்கு பதிலா ஒரு 5% வந்து நாங்க இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயலை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 85% ஆஃப் அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த செக்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்டீலா இருக்கலாம், அலுமினியம், கெமிக்கல், ஷிப்பிங். ஸோ இதுல எல்லாத்துலயுமே வந்து என்ன அப்படின்னா ஃபாசில் ஃபியூலை தான் வந்து இந்த செக்டார்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து உடனே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து முடியாது. ஏன்னா இந்த செக்டார்ஸ்ல வந்து நம்ம இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரெனியூவபிள் எனர்ஜியோ இல்ல வேற ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஓகேவா? ஸோ காஸ்ட் கம்மியாகவும் இதுக்கான பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கறத வந்து நமக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணலாம். பட் இட் டேக்ஸ் அ டைம், ஓகேவா? ஸோ அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் தான். ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு 100% வரைக்கும் அந்த கார்பன் எமிஷன் அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை ஒரு 50% கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கிடைச்சா அதுவுமே வந்து இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். அந்த குளோபல் டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஏவியேஷன் செக்டாரா இருக்கலாம், ஸ்டீல் செக்டார், ஷிப்பிங், கெமிக்கல், ஓகேவா? ஸோ இந்த செக்டார்ஸ்ல ஃபாசில் ஃபியூயலை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து முடியாது, ஓகேவா? பட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து இப்போ வளர்ந்துட்டு வர டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஏவியேஷன் செக்டார்ல வந்து கன்வென்ஷனல் ஜெட் ஃபியூயல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து இப்போ சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயலை வந்து யூஸ் பண்ண போறாங்க. பட் ஃபுல்லாவே இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா அதை வந்து ஃபுல்லாவே யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இந்த SAF வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஃபுல்லாவே அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிவன் ஆப்ஷன்ஸ்ல வச்சு பார்க்கும்போது அமேசான், ஆப்பிள் அண்ட் மஹிந்திரா. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற டால்மியா சிமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் யூஎஸ்ல இருக்கிற பேங்க் ஆஃப் அமெரிக்கா, நோக்கியா, ஏர்பஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஜீரோ கார்பன் டெக் டிமாண்ட் அப்படின்றதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிசிஷன் வந்து எங்க மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா COP26 கிளாஸ்கோவ்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுல தான் வந்து இந்த டிசிஷனுக்கு வந்து அவங்க வந்தாங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து நவம்பர் 4th அண்ட் 5th கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செக்ஷனுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலான ஸ்ரீதர் சிசிஇ தமிழ் அப்படின்றதுல வந்து அவைலபிளா இருக்கும். தேங்க்யூ.